நல்ல சுவையான மசால் தோசை, பூரி, சப்பாத்தி இது எல்லாத்துக்கும் சூட்டபிளாக இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு மசாலா ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி சூடு பண்ணிக்கோங்க. கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதோடு கூட கட் பண்ணின பச்சை மிளகா, துருவின இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் வதங்கினதும் ஒரு பெரிய வெங்காயத்தை தோல் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீளமாகவோ பொடியாவோ கட் பண்ணி இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. உப்பும் சேர்த்துக்கோங்க. பிங்க் கலரில் ஆகிற அளவுக்கு வதக்கினா போதும். நல்லா கிறிஸ்பியாக ஆக வேண்டியதில்லை. தேவையான அளவு வதங்கினதும் வெங்காயம் மட்டும் வேகிற அளவுக்கு ஹாட் வாட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. அது வதங்கும் போதே 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா குக் ஆனதும் ஒரு கேரட்டை துருவி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கும் விருப்பம் இருந்ததுன்னா இதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோடு கூட ஏற்கனவே வேக வச்சு மசிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோடு கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவை 1/2 டம்ளர் அளவு தண்ணியில் கலக்கி உருளைக்கிழங்கு கலவையோடு சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. கேரட்டுக்கு பதிலாக ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி கூட ஆட் பண்ணி செய்யலாம். மசால் தோசைக்கு ஸ்டஃபிங்காக செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் திக்கான பதத்தில் செய்துக்கோங்க. பூரி மசாலாவாக இருந்தால் இன்னும் தண்ணி ஆட் பண்ணி டைல்யூட் பண்ணிக்கலாம். மில்லட் மசால் தோசை ரெசிபிக்கு கீழே இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள்.